ඔබට සුබ සුබ උදෑසනක් කියලා. இந்த நாளின் செய்தி මේ දවසේ පණිවිඩය නම් எரேமியாவின் புஸ்தகம் යෙරේමියා පොතේ 8ஆம் அதிகாரம் 8වෙනි පරිච්ඡේදයේ 4ஆம் வசனம். 4වෙනි පදය. The book of Jeremiah, යෙරේමියා 8වෙනි chapter 8, 4වෙනි පදය. verse 4. 4වෙනி පදය. என்னுடைய கருத்து என்ன, என்னுடைய கருத்து என்னவென்றால், මේ පණිවිඩයේ අර්ථය මොකක්ද? 4ஆம் வசனம் பின்பகுதி, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ඒ කියන්නේ මග ඇරලා ගියා වූ අය, يعني පසුබට වෙලා ගියා වූ අය නැවත ඇරිලා එන්නේ නැද්ද කියලා. வழி தப்பி போனவர்கள், පසුපට වෙලා ගියා වූ අය. இது உலக மனிதர்களை பற்றி பேசவில்லை. මේක ලෝකේ සෙනඟට කතා කරපු එකක් නෙවෙයි. முதல் வசனம் யூதா ஜனங்களை பற்றி பேசுகிறது. පළවෙනි වචනේ තමයි යූද සෙනඟ පිළිබඳව කතා කරන්නේ. 3ஆம் வசனம் තුන්වෙනි පදය துஷ்ட வம்சத்தில் மீதியானவர்கள். අධර්මිෂ්ඨ දුෂ්ට අය ඉන්නවනේ, දුෂ්ටයන් අතරේ ඉතුරු වෙච්ච අයට කතා කරන්නේ. நல்லா கவனிக்க வேண்டும். හොඳට බලන්න. 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல 8වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය எருசலேமின் குடிகள். යෙරුසලමේ සෙනඟට කතා කරනවා. இந்த அதிகாரம் பாவிகளை பற்றி பேசவில்லை. මේ පරිච්ඡේදයේ පෞකාරයන් පිළිබඳව කතා කරනවා. எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்கள். යෙරුසලමේ ජීවත් වෙනා වූ අයට තමයි කතා කරන්නේ. முதல் வசனத்துல 4வது வரி தமிழ்ல, 5வது வரி தமிழ்ல. ඒ කියන්නේ දෙමළ භාෂාවෙන් 4 எருசலேமின் குடிகள். යෙරුසලමේ සෙනඟට කතා. எருசலேம் என்றால் යෙරුසලම කියලා කියන්නේ தேவனுடைய நகரம், දෙවියන් වහන්සේගේ නගරය, மகிழ்ச்சியின் நகரம், ප්‍රීතියේ නගරය, பூரணப்படுத்தும் இடம். සම්පූර්ණ කරන්නා ස්ථානය. ஒரு காலத்துல එක කාලයක් තිබුණා. அந்த காலத்துல இருந்தோம். අන්ධකාරයේ අපි හිටියා. பிசாசின் பிடியில் இருந்தோம். යක්ෂගේ බන්ධනයෙන් අපි හිටියා. பாவத்தை நாம் பச்சை தண்ணீரை போல குடித்தோம். ඒ කියන්නේ පාපය අපි ඇල්වතුර වගේ බීගෙන හිටියා. நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. අපිට දෙවියන් වහන්සේට කිසිම සම්බන්ධතාවයක් ஆனால் தேவன் නමුත් அவருடைய மிகுந்த கிருபையினாலே අති උසස් කරුණාවෙන් இந்த எருசலேமின் கருத்தை கொண்டு வந்திருக்கிறார். අපිට මේ යෙරුසලමේ මැදට දෙවියන් වහන්සේ ගෙනල්ලා තියෙනවා. யூதாவின் பிள்ளைகள், යූදාවේ සෙනඟ. யூதாஸ் அல்ல, யூதாவின் பிள்ளைகள். යූදාස් නෙවෙයි, යූදායේ සෙනඟ. அவருடைய கருத்து என்னவென்றால், ඒකේ අර්ථය මොනවද? துதிக்கும் மக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். නමස්කාර කරන සෙනඟක් හැටියට අපිව පරිවර්තනය කළා තියෙනවා. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்துல முறுமுறுப்பின் மக்களாய் இருந்தோம். අපි කොඳුරන්නා වූ සෙනඟක් කාලයක්. இன்னைக்கு துதிக்கும் மக்களாய். අපි අද නමස්කාර කරන සෙනඟක්. ஒரு காலத்துல எழுந்த உடனே අපි එක කාලයක් අපි නැගිට්ටම அது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, ஒரே புலம்பல். අපිට අරක නෑ, මේක නෑ, මේ දේවල් නෑ කියලා එකම අපි කොඳුරනවා. ஆனா இன்றைக்கு අද ஆண்டவர் துதிக்கிற ஒரு வாழ்க்கை. අද දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන ජීවිතයක් අපිට තියෙනවා. 1000 கஷ்டம் இருந்தா கூட துதிக்கிறோம். කොච්චර ප්‍රශ්න තිබුණාත් අපි දෙවියන් எவ்வளவு பாடு இருந்தாலும் துதிக்கிறோம். කොච්චර දුක තිබුණාත් අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. மிதித்தாலும் துதிக்கிறோம். අපි පෑගුවත් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. டெய்லி மிதிக்கப்படுறோம் இல்லையா? கணவனால, மாமியாரால, மருமகளால மிதிக்கப்படுறோம். හැමදාම අපි පාගනු ලබනවානේ. ඒ කියන්නේ නැන්දම්මගේ මාමගේ ඒ ළමයින් අපිව පාගනවානේ. ඒක මැදියේ දෙවියන් වහන්සේ නමස්කාර. சில வீட்டுல பிள்ளைகளே மிதிக்குது. සමහරක් ගෙවල ළමයිම පාගලා දානවා. சில வீட்டுல அப்பா அம்மா மிதிக்கிறாங்க பிள்ளைங்களை. සමහරක් ගෙවල අම්මයි තාත්තයි ළමයිව පාගලා දානවා. இல்ல அடுத்த வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் மிதிக்கிறான். එහෙම නැත්නම් අල්ලපු ගෙදර එක්කෙනා පාගලා දානවා. உங்களுக்கு கொஞ்சம் மிதி, எங்களுக்கு நிறைய மிதி. ඔබට පොඩි පෑගීම, අපිට අපි ගොඩක් පෑගීම. உங்களுக்கு தெரியுமா? ஸ்மால் மினிஸ்ட்ரி, ஸ்மால் ப்ராப்ளம். පොඩි සේවය, පොඩි ප්‍රශ්න. பிக் மினிஸ்ட்ரி, பிக் ப்ராப்ளம். ලොකු සේවය, ලොකු ප්‍රශ්න. நோ மினிஸ்ட்ரி, நோ ப்ராப்ளம். සේවයක් නැද්ද? நோ ப்ராப்ளம். කියන්නේ புரியுதா? ප්‍රශ්න. இப்போ ரிச்சருக்கு ஊழியமே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. මට සේවයක් නැත්තම් මට ප්‍රශ්නයකුත් නැහැ. பெரிய ஊழியனா பெரிய பிரச்சனை, ලොකු සේවයක් නම් ලොකු ප්‍රශ්න, சின்ன ஊழியனா சின்ன பிரச்சனை. පොඩි සේවයක් නම් පොඩි ප්‍රශ්න. ஆண்டரோட அதிகமா இருந்தீங்கன்னா அதிகமான பிரச்சனை. දෙවියන් වහන්සේත් එක්ක ලං වෙලා ගොඩක් හිටියොත් ගොඩක් ප්‍රශ්න. கொஞ்சமா இருந்தீங்கன்னா கொஞ்சமா பிரச்சனை. දෙවියන් වහන්සේත් එක්ක ලං වෙලා පොඩ්ඩක් හිටියොත් පොඩ්ඩයි ප්‍රශ්න. அவரோடு இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. උන්වහන්සේ තුල නැත්තම් ප්‍රශ්නයක්. அதான் நல்லது இல்லை. ඒක හැබැයි හොඳ නැහැ. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்லையா? ඔබට කොච්චර ප්‍රශ්න තියෙනවද? எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். අපිට කොච්චර ප්‍රශ්න තියෙනවද? 2 பேர் வச்சு சமாளிக்க முடியல வீட்டுல. අපේ ගෙදර දෙන්නෙක්ව තියාගෙන
මේ කන්ට්‍රෝල් කරන්න බෑ. அங்க இத்தனை பேர் சமாளிக்கிறோமே. අපි මෙච්චර සෙනඟ අපි පාලනය කරනවා. இந்த அம்மா ஒரு விதம், அந்த அம்மா ஒரு விதம், அந்த அம்மா இன்னொரு விதம். මේ අම්මා එක විදියයි, මේ අම්මා එක විදියයි, අර අම්මා එක විදියයි. இத்தனை பேர் சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய பாடு இல்ல. ඔක්කොම අපි පාලනය කරන්න ගියාම ලේසි නෑ. ஒரு பாஸ்டரா இருக்கிறது லேசான காரியம் இல்ல. උජකවරෙක් වෙලා ඉන්න එක ලේසි නෑ. பாஸ்டர்மா இருக்கிறது லேசான காரியம் இல்ல. පාස්ටර් අම්මා කියන්නේ පාස්ටර්ගේ නෝනා වෙලා ඉන්න එක ලේසි නෑ. ரொம்ப கஷ்டம். බොහොම අමාරු. ஆனா தேவன் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා என் ஜனங்கள் මගේ සෙනඟ வழி தப்பியே போகிறார்கள். මගේ සෙනඟ පසුපෙට වෙලාම යනවා කියලා දෙවියන් வார வாரம் பிரசங்கம் கேக்குறீங்க, සතිපතා දේශනාව අහනවා, ஜெபத்துக்கு வர்றீங்க, යාත්නාවට එනවා, எல்லாம் பண்றீங்க, ඔක්කොම කරනවා. ஆனா வழி தப்பி போகிறீர்கள். නමුත් පසුපෙට වෙලා යනවා. தேவன் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා வழி தப்பி போறாங்க, පසුපෙට වෙලා යනවා. ஆனா திரும்பி வர்றது இல்ல. ඔවුන් නැවත එන්නේ නෑ. திரும்பி வர்றதே இல்ல. නැවත එන්නේ නෑ. நாளைக்கு பாருங்க, மந்த மத்தியா ஜனங்க வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில. ඒට ඕනේ නම් බලන්න එනවා සෙට් එක පිටේ. மந்த மத்தியா வருவாங்க. ඒ කියන්නේ පුකුරු එනවා. ஆனா ஜெபத்துக்கு பாருங்க, නැති යාත්නාවට බලන්න வயசான ஒரு அம்மா கிழவன் கிழவி தான் வராங்க. වයසට ගිය RCCI ගම එන්නේ වැඩිපුර. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் தேவையில்லை. වැඩක් නෑ ඒගොල්ලන්ට යාත්නාව. கவனிங்க, ஜெபம் என்றைக்கும் தேவை. ඉඳට ආගන්න යාත්නාව හැමදාම ඕනේ. நோ ப்ரேயர் நோ லைஃப். යාත්නාවක් නැත්නම් ජීවිතයක් නෑ. ஒரு காலத்துல மோர் நீட் மோர் ப்ரேயர், நவடேஸ் லிட்டில் ப்ரேயர். කාලයක් තිබුණා අධික அதிகமான தேவை, அதிகமான ஜெபம். ගොඩාක් අවශ්‍යතාවය තිබුණා ඒ කාලේ. ඒ නිසා අධික යාත්නාවක් ඕන වුණා. අද පොඩි යාත්නාව, පොඩි අවශ්‍යතාවය. இப்ப குறைவான தேவை, குறைவான ஜெபம். පොඩි අවශ්‍යතාවය තමයි නිසා පොඩි යාත්නාව. இப்ப எல்லாரும் சொந்த வீடு இருக்குது, ඔක්කොටම දැන් ඔකට තේරුණා. வேலை இருக்குது, දැන් ඔක්කොටම ගෙවල් තියෙනවා, ඔක්කොම තියෙනවා. உங்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, තමයි ඔක්කොම පිටරට වැඩ. நல்ல காசு வருது. එකට සල්ලි එනවා. எது ஜெபம் பண்ணணும்? මොනවටද යාත්නා කරන්න ඕන? தேவன் சொல்றாரு, දේවනස් කියනවා இந்த ஜனங்கள் මේ ජනතාව 5ஆம் வசனம், පස්වෙනි පදේ කියනවා இந்த ஜனம் මේ සෙනඟ என்றென்றைக்கும் හැමදාම வழி தப்பி போகிறது என்ன? පසුපට වෙලා යන්නේ මොකද කියලා නේද? கவனிங்க, இப்ப இந்த சபைக்கு வர்றது உங்களுக்கு வழி தெரியும் இல்ல? මේ සභාවට එන්න මාර්ගයක් ඔබ දන්නවා. எப்படி தெரியும்? කොහොමද දන්නේ? அடிக்கடி வரீங்க, නිතරම එනවා. வழி தெரியுமா தெரியாதா? ඔබට මාර්ගය දන්නවද නැද්ද? මේ පල්ලියට එන්න දන්නවා අයියා කියන්නේ. இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு வழி தெரியாது. මං වගේ ආයෙත් මාර්ගය දන්නේ නැහැ. ஏன்னா நான் இந்த ஊருக்கு புதுசு. මේ රටට මේ නගරයට මම අලුත්. நீங்க எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சவங்க, ඔබ ඔක්කොම දේවනාසල් දන්නවා. நன்மைகளை பெற்றவங்க, යාපද්දේ ලබා ගත්තා. அவருடைய கிருபையை பெற்றவங்க, උන්වහන්සේගේ කරුණාව ලබා ගත්තා. இரக்கத்தை பெற்றவங்க, කරුණාව ලබා ගත්තා. அவருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க. ආලේපේ ලබා ගත්තා. ஆனா தேவன் சொல்றாரு, දෙවියන්වහන්සේ කියනවා இந்த ஜனம், මේ සෙනඟ கவனிங்க, தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுவது பெரிய ஆசீர்வாதம். දෙවියන් වහන්සේගේ සෙනඟ කියලා කතා කරන එකම ලොකු ආශිර්වාදයක්. உங்க இந்த இலங்கையில எவ்வளவு யார் பணக்காரன்னு தெரியாது. මේ ලංකාවේ කවුද පොහොසත් මිනිස්සු කියලා දන්නේ නැහැ. பில் கேட்டுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதை விட ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். බිල් ගේට් කියන මිනිස්යාගේ දරුවා කියලා කියනවට වඩා දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් කියලා කියන එක ආශිර්වාදයක්. பில்கேட் தெரியுமா? பில்கேட் தெரியுமா? කවුද දන්නවද බිල් ගේට් කියන්නේ? தெரியுமா? பெரிய பணக்காரர் உலகத்துல. එයා තමයි ලෝකයේ ලොකු සල්ලිකාරයා. ஆனா தேவன் சொல்றார், என் ஜனம். නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා මේ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய பிள்ளை என்று சொல்வது ஆசீர்வாதம். இந்த ஜனம். උන්වහන්සේගේ දරුවා කියලා කියන එක. ஒரு காலத்துல நான் இந்துவா இருந்தேன். මම කාලයක් හින්දු ආගමේ හිටියා. நல்ல பட்ட வட்டை விபூதி பூசுவேன். ඒ කියන්නේ මේ වගේ දාගෙන යනවලු. ஒரு நாளைக்கு 3 முறை இந்து கோயிலுக்கு போவேன். දවසක 3 පාරක් මම හින්දු කෝවිලට යනවා. அவருடைய ஜனமா இல்ல. උන්වහන්සේගේ සෙනඟ. அவருடைய ஜனமா இல்ல. උන්වහන්සේගේ සෙනඟක් නෙවෙයි. ஆனால் 55 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய ஜனமாய் மாறினேன். අවුරුදු 55කට ඉස්සෙල්ලා පස්සේ මම දෙවියන්වහන්සේගේ දරුවෙක් වුණා. ஆனா தேவன் சொல்றாரு, දෙවියන්වහන්සේ කියනවා the book of Jeremiah chapter 8 verse 5. The book of Jeremiah chapter 8 and verse 5. So என்றென்றைக்கும், හැමදාටම ஒரு நாள் போனா போல பரவாயில்ல, එක දවසක් ගියේ නැත්තම් කමක් නැහැ. சர்ச்சில் வந்தா கிறிஸ்டோபரா இருக்கிறாரு, සමහර අය ගැන ස්ටේජ් එකට ආවොත් එයාගේ නම ක්‍රිස්ටෝෆර්. வீட்டுல போனா லூசிஃபர் ஆயிடுறாரு.
ගෙදරට ගියාම ලූස් ප්‍රයර්. சர்ச்சில் வந்து அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆமேன். එච්චකට ආවොත් හalleluya ආමෙන් කියනවා. வீட்டுல போனா வாடி போடி வாடா போடா புருஷனே. ගෙදරට ගියා ස්වාම පුරුෂයාට වරෙන් ඵලයන් එයාට ඵලයන් இங்க வந்து அப்படியே குலுக்குது உடம்பு. මේ ආපුවම එහෙම එල්ලෙනවා ශරීරය. ஆனா வீட்டுல போனா එන ගෙදරට ගියොත් கெட்ட வார்த்தை. කැත වචන. இங்க வந்தா ஏஞ்சல், මේ ආවොත් ඒන්ජල්, வீட்டுல போனா டெவில். ගෙදරට ගියොත් ඩෙවල් කියන්නේ. இங்க வந்தா தூதன், வீட்டுல போனா பிசாசு. මේ ආපුවම දූතයා, ගෙදරට ගියාම යක්ෂයා. சில பேர் பாடுறத பார்த்தா இப்ப இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு தெரியும். සමහර අය ගායනා කරනකොට බලනවා අයියෝ මෙච්චර සුද්ධ ඉන්නවා නේ කියලා. வீட்டுல போய் பாருங்க, ගෙදරට ගිහලා බලන්න கெட்ட வார்த்தை. කැත වචන නෝ. புருஷன் கூட வாடா போடா. ස්වාමි පුරුෂයාට වරෙන් ඵලයන් කියලා කතා කරනවා. அந்த ஆளு இந்த மனைவி வாடி போடி. ඒ මනුස්සයා වරෙන් ඵලයන් කියලා කියනවා. தேவன் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා ஜெரமியா chapter 8 verse 5, இந்த ஜனங்கள் என்றென்றைக்கும் මේ සෙනඟ හැමදාටම වගේ வழுத்து போயிட்டே இருக்கிறாங்க. පසුපට වෙලාම යනවා. அவனுடைய தேவன் உங்களை என்னை அழைத்தது ஒரு பெரிய நோக்கத்திற்காக. දෙවියන් වහන්සේ ඔබවත් මාවත් කැඳවුවේ ලොකු අරමුණක් තියෙනවා. இவரை அழைத்தது நோக்கத்திற்காக. මාව කැඳවුවේ ඒක අරමුණක් නිසා. உங்களை அழைத்தது நோக்கத்திற்காக. ඒක අරමුණක් නිසා ඔබව කැඳවුවා. நல்லா கவனிங்க. හොඳට අහන්න. பிறந்தேன், ඉපදුනා, வளர்ந்தேன், වර්ධනය වුණා, வாழ்ந்தேன், ජීවත් වුණා, பிள்ளைகளை பெற்றேன், ළමයි හදාගත්තා, மரித்தேன். මැරුණා. இது ஆடு மாடு கூட செய்து. මේක හොඳට අහගන්න. අරක් කුකුල එළුවොත් මේක කරනවලු. புரியுதா? ඔබට තේරෙනවද? பிறந்தேன், ඉපදුනා, வளர்ந்தேன், වර්ධනය වුණා, வாழ்ந்தேன், ජීවත් වුණා, சம்பாதிச்சேன், හම්බ කරා, பிள்ளைகளை பெற்றேன், ළමයි ඇදුවා, அது கல்யாணம் பண்ணேன், ඒගොල්ලන්ව කසාදි බඳලා செத்துட்டேன். මැරුණා. அது வாழ்க்கையே இல்லை. ඒක ජීවිතයක් නෙවෙයි. ஆனா தேவன் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා there is a meaning in your life. ඔබට අර්ථයක් තියෙන්න ඕන ඔබගේ. இந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் சொல்றாங்க, அவர்கள் கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். ඒගොල්ලන් මේ වංචාව කියන දේ ශක්තිමත්ව අල්ලගෙන ඉන්නවා කියලා කියනවා. You know the meaning of the கபடம் என்ன தெரியுமா? கபடம் දෙමළෙන් කියන කබඩන් කියලා மாயை. මායයි කියන වචනේ பொய்யான බොරු දේවල්, உண்மை இல்லாத, අවංක නැතිකම, உறுதி இல்லாத, ඒ කියන්නේ ඇත්තකමක්, සත්‍යයක් ஒரு නැතිකම. போலியான ඒ කියන්නේ මායාව. கபடம். කබඩම් சில பேர் பாக்குறீங்கல்ல, சில பேர் பாத்தீங்கன்னா சோத்ரையா சோத்ரையா சோத்ரையா, සමහර අය බැලුවොත් මේ වගේ ස්තෝත්‍රම් ගාගෙන ඉන්නවා. பின்னால அவன் கிடக்குறான், அவன் ஒரு லூசு. පස්සෙන් ගියාම මොකද ලූස් பாத்துக்கல, முதல்ல ஸ்தோத்திரமா ස්තෝත්‍රම් අයියා කියනවා. புரியுதா? சோத்ரையா. මොකද තේරෙනවා? சிஸ்டர், ස්තෝත්‍රම් කියනවා. உங்களை மாதிரி ஒரு அருமையான தாய் நான் உலகத்துல பார்த்ததே இல்லை. සිස්ටර්ට කියනවා යා මේ சாந்தி அம்மா மாதிரி ஒரு நல்ல ஆளை பார்த்து කාන්තාවක් මම ලෝකෙ කොහෙවත් දැකලා නැහැ කියන. அந்த அம்மா நேர்ல சொல்லும் போது යා කෙලින්ම මම කියන්නේ. வெளியே போய் යා කිය அந்த பொம்பளை ஒரு பஜாரி பொம்பளை, கெட்ட பொம்பளை, මේ ඔය කියනවා කාන්ති වගේ මම කෙනෙක් දැකලා නැහැ. ඒ ගෑණි මම නපුරු ගෑණි. கபடம். කබඩම් කියන්නේ உலகமே அப்படிதான், இன்னைக்கு உலகமே அப்படிதான். ඕකෙම එහෙම තමයි. நேர்ல பார்த்தா ஒரு மாதிரி, කෙලින් බැලුවොත් එක වගේ. பின்னால இன்னொரு மாதிரி. පිටිපස්සේ එක වගේ. நீங்க எப்படி? ඔබ කොහොම? நேர்ல பார்த்தா தோத்துறையா. ස්තෝත්‍රම් உலகமே அப்படிதானே, நேர்ல ஒண்ணு பேசுறாங்க, பின்னால ஒண்ணு பேசுறாங்க, அப்படிதானே? එලි එකක් කතා කරන පිටිපස්සෙන් එකක් කතා කරනවා. எப்படி உங்க மருமக எப்படி பேசுது? ඔයගේ මේලි කොහොමද කතා කරන්නේ? புரியுதுங்களா? உங்க சொந்தக்காரர் எப்படி பேசுறாங்க? ඔයගේ නෑදෑයෙක් කොහොමද කතා நேர்ல பேசும்போது කරන්නේ? කෙලින් කතා කරනකොට කොහොමද අයියා කියලා அப்படியே கட்டி வர பிடிச்சிக்கிறாங்க அடிக்கடி. බදා ගන්නවා. ஆனா உள்ள එම ඇතුළේ உன்னை ஒரு நாள் பாக்குறேன், ஒரு நாள் பாத்துக்கிறேன். ඔබට දවසකට දෙන්නම් ගේම් එක කියන්නේ. இதான் கபடம். මේක තමයි වංචාව. உலகமே இன்னைக்கு ஒரு போலியான வாழ்க்கை. ලෝකේ අද මායාව ජීවත්. ஒருத்தர் சொன்னாரு, 199 பேர் முகமுடி அணிந்து வாழ்கிறோம். 99ක් මොනවද වෙස්මුණු දාගෙන ඉන්නවා කියලා කියනවා කෙනෙක් කිව්වා. இப்போ ஒன்று சொல்றேன். இப்போ இந்த அம்மா பார்த்தா எப்படி இருக்குது? இப்போ அந்த சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பக்தியா இருக்கு. அந்த சிஸ்டரை பார்த்தா උදාහරණ බැලුවොත් එක්කෙනෙක් දිහා බලපුවම අනි භක්තිවන්තව පේනවා. வீட்டுல மாமியார்ட்ட போய் கேளுங்க அந்த அம்மா பற்றி. ගෙදර නැන්දාම්මගෙන් ගිහිල්ලා ආන්න එයාව කොහොමද කියලා. ஐயோ பொல்லாதவங்க அவ, කිය ඒ නපුරු ගෑවෙක්. மாமியாருக்கு சோறு போட மாட்டா,
නන්දම්මටම කෑම දෙන්නේ නැහැ. புருஷனுக்கே சோறு போட மாட்டா, පුරුෂයාටම කෑම දෙන්නේ නැහැ. பிள்ளைங்களுக்கே சோறு போட மாட்டா, ළමයින්ටම කෑම දෙන්නේ නැහැ. 24 மணி மேக்கப்லயே இருப்பா. පැය 24ම මේකප් දාගෙන තමයි ඉන්නේ. புரியுதா உங்களுக்கு? පිටති. கபடம். වංචාව කියන්නේ கவனிங்க, இங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வீட்டுல இருங்க, வீட்டுல எப்படி இருக்கீங்களோ அப்படியே இங்க இருங்க. ඔබ මේ කොහොමද ඉන්නේ? ඒ වගේ ගෙදරට ගෙදර කොහොමද ඉන්නේ? ඒ වගේ මේ நேற்றுக்கு நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனோம், நாங்கள் வந்தோம். ගියා ඔක්කොම වෙඩින් இப்போ ஆள் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. එතන අඳුර ගන්න බැරි වුණා. புரியுதா? ஆள் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ඒකලං අඳුර ගන්න என்ன மேக்கப், என்ன மேக்கப். අර මේකප් දාගෙන இது சர்ச்சுக்கு வரும்போது பிளைனா வரீங்க, සභාවට එනකොට නිකම්ම එන්නේ. ஆனால் கல்யாணத்துக்கு போனால் இதுல இருந்து இது வரைக்கும் போட்டுக்கிறீங்க. වෙඩින් එකට ගියාම මෙතන ඉඳලා මෙතන යනකොට කාලනවා. இதுல வேற மூணு போட்டுக்கிறீங்க, இதுல வேற 3 போட்டுக்கிறீங்க. තුනක් එල්ලෙනවා මේක. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. මට තේරෙන්නේ මොනවද කියලා. இந்த ரீல் லைஃப் வேண்டாம், ரியல் லைஃப் இருக்கட்டும். රීල් එක කියන්නේ මේ ඩිං ජීවිතය ඕන. ரீல்னா தெரியுமா? ரீல் சொல்றேன். ජීවිතය කියන්නේ இவர் ரொம்ப ரீல் விடுறாரு. මම රීල් දානවා වැඩිව. ரியலா இருங்க. රීල් නෙමෙයි රියල් එකට ඉන්න. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி வீட்டுல இருங்க. ඒ වගේ මේ කොහොමද ඉන්නේ? ඒ වගේ வீட்டுல எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இங்க இருங்க. කොහොමද ඉන්නේ? ඒ වගේ මේ தேவன் சொல்றாரு, ஜனங்கள் கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். ඒකල මේ දෙවනාසික වචනේ කියන සෙන என்ன சொல்றாங்கன்னா, ශක්තිමත්ව நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க மனம் திரும்பவே மாட்டோம். අපි මේම තමයි ඉන්නේ. අපි පසුතැවිලි වෙන්නේ නැහැ. வசனம் படிங்க, நாங்கள் திரும்ப மாட்டோம், අපි ආයෙවෙනි කතාවේ කියන සිංහල திரும்ப மாட்டோம். 5ஆம் அதிகாரத்து கடைசி வார்த்தை, நாங்கள் திரும்ப மாட்டோம். දැන් පස්වෙනි පදේ අන්තිමට We won't return to God. නිරන්තරයෙන් අහක්ව සිටින හැටියට අහක්ව ගියේ මක් නිසාද? ඔහු වංචාව තදින් අල්ලාගෙන අපි හැරෙන්නේ නැතයි කියති. අපි ඇරෙන්නේ නැහැ කියලා. நாங்க திரும்பவே மாட்டோம். අපි ඇරෙන්නේම නැහැ. நீங்க பிரசங்கம் பண்ணாலும், දේශනා කරා உங்க தாத்தா பிரசங்கம் பண்ணாலும், සීයා දේශනා කරා எவ்வளவு பெரிய ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணாலும், උච්චර ලොකු දේශය දේශනා කරා இயேசுநாதரே வந்து பிரசங்கம் பண்ணா கூட යේසුස් වහන්සේම ඇවිල්ලා දේශනා කරා. நாங்க இப்படிதான் இருப்போம். අපි මේම තමයි ඉන්නේ. தேவன் சொல்றாரு, දෙවනාසික කියනවා. அவர் சொல்றாரு, நான் கவனித்து கேட்டேன். 7ஆம் வசனம், 6ஆம் வசனம். අයවෙනි පදේ කියන දෙවනාසික කියනවා මම ඕන කමින් ඇවුම් කන් දුන්නා. දෙවනාසික කියනවා මම ඕන කමින් ඇවුම් කන් දුන්නා. இதை வேற சொல்றாங்க. 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனத்துல අටවෙනි පදේ කියවන්නේ நாங்கள் ஞானிகள். අටවෙනි පදේ කියන්නකො எட்டு. අපි ප්‍රඥාවන්තයෝ. எங்களுக்கு பைபிள் தெரியும். හරි. අපි ප්‍රඥාවන්තයෝ අපි තමයි දෙවනාසික වචනේ දන්නේ. ஆனால் නැමෝ அபத்தமாக்குகிறார்கள். 8ஆம் வசனம். අපි ප්‍රඥාවන්තයෝයි ස්වාමීන් වහන්සේගේ ව්‍යවස්ථාව අප වෙත ඇත්තේයි නුඹලා කියන්නේ කොහොමද? එහෙත් ஒரு நிமிஷம் பாருங்க. බොරු හන්ද ඒ ව්‍යවස්ථාව බොරුවක් කර තිබේ. හරි. இப்போ நாங்க தவறுன்னு சொல்றோம், நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு தவறு சொல்லும் ஒத்துக்கிறீங்களா? අපි යම්කිසි දෙයක් පෙන්නලා කියනවා මේක වැරදි කියලා. ඒක පිළිගන්නවද? நீங்க என்ன சொல்றீங்க? ඔබ මොනවද அது කියන්නේ? அப்படி அல்ல ஆண்டவரே, ඒක නෙමෙයි ස්වාමීනි. அது அப்படி இல்ல பாஸ்டர், ඒක එහෙම නෙමෙයි පාස්ටර්. உங்களுக்கு தெரியல, ඔබට දන්නේ නැහැ. உங்களுக்கு புரியல, ඔයාට තේරෙන්නේ නැහැ. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, මොනවත් තේරෙන්නේ නැහැ. நீங்க முட்டாள், நான் ரொம்ப ஞானி ඔයා මෝඩේ මම හොඳ ඥානවන්තයෙක් කියලා කියනවා. சொல்றேன். இல்ல, எங்க சபைக்கு வரல ඇයි සභාවට ආවේ නැත්තේ? பாஸ்டர், පාස්ටර් என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? ඔයා මගේ දුක ඔයාට මොනවද දන්නේ? ஒரு பக்கம் புருஷன் போராட்டம், එක පැත්තකින් පුරුෂයාගේ කරදරේ, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க போராட்டம், අනිත් පැත්තේ ළමයිගේ இன்னொரு කරදරේ, பக்கம் மாமியார் போராட்டம், අනිත් පැත්තේ නන්දම්මගේ කරදරේ, மருமக போராட்டம், ලේලිගේ කරදරේ. எவ்வளவு போராட்டம் பாஸ்டர். චර ප්‍රශ්න. நீங்க வாங்கன்றீங்க, ඔයා එන්න එන්න කියනවා. என் பாடு உங்களுக்கு தெரியல. මගේ දුක ඔයා දන්නේ නැහනේ. நீங்க சர்ச்சு முடிச்சோட மேல போய் சாப்பிட்டுருவீங்க. ඔයා සභාව ඉවර වෙලා උඩ ගිහිල්ලා කයි நான் போய் என்ன பண்ணணும்? இனிமேல் கடைக்கு போய் මම මොනවද කරන්න ඕන? மலேஸ் இனிமேல் நான் சிக்கன் வாங்கி මම කුකුල් මස් අරගෙන சமைச்சு උයලා சாப்பிடணும். කන්න ඕන. லேட்டா போனா මරක් වෙලා ගියා. அது எலும்பா தான் இருக்கும், சதையே இருக்காது. කටු විතරයි ඉතුරු වෙලා තියෙන්නේ මස්. உண்மை போய் உண்மைதானே? சீக்கிரம் போனோம் பாஸ்டர், ඉක්මනට යන්න ඕන. ஆமேன்னு சொல்றது முன்னால அவங்க ஓடிடுறாங்க. ආමෙන් කියන එක ඉස්සෙල්ලා ඔව්යා. கடைசியில் இவர் பரிதாபமா நிற்கிறாரு. පාස්ටර් තමයි අනාථ වෙලා ඉඳගෙන. பாருங்களேன், இந்த ஆத்மா சொல்லும் போது என்ன சந்தோஷமாகுது முகல்லாம். මගේ ආත්මීය දෙවනාසික ප්‍රශංසා. කලසි சொல்லும்போது. ඔබ
කොටස කියනකොට සන්තෝෂයෙන් ඉන්නවා මූණවල. புரியுதா? என் ஆத்மாவே கத்திரி சொல்லும்போது ஒரே சந்தோஷம். මගේ ආත්මේ දෙවියන් ප්‍රශංසා කරගෙන පුදුම සන්තෝෂයි. அதுக்கு முன்னாலே உங்க பைபிள்ல மூடி வச்சிருக்காங்க. කොහොම ඒ වෙන ටක්කාල බයිබලේ වාලා දානවා. ஆமேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ආමෙන් කියනකොටම வீடு தீப்பத்தி எறிகிற மாதிரி ஓடுறது. ගෙදර ගිනි අරගෙන වාගේ තමයි මේ ඉඳලා දුවන්නේ. அதுக்கு முன்னாடி இவர் ஓடுறது, ඊට පස්සේ දුවනවා මම. பாஸ்டமா ஒரு பக்கம் ஓடுறது. ආශ්‍රම දුවනවා. ஒரு ஓட்டப்பந்தயம் ஒலிம்பிக் மாதிரி இருக்குது அது. ඔලිම්පික් රේස් එකක් වගේ මේක. அவங்க சொல்றாங்க, தேவன் சொல்றாரு, දෙවියන්ස් කියනවා அவர்கள் ඔවුන් அதுல போடுறது 6 யுத்தத்திற்கு ஓடி போவது போல வேகமா போறாங்களாம். මේගොල්ලන් යුද්ධයට දුවනවා වගේ මේගොල්ලන් දුවනවා කියලා. அதாவது குதிரை மாதிரி, අශ්වය වගේ. குதிரை மாதிரி. අශ්වය වගේ ආමේන් මේකෙන් දුවනවා කියලා කියනවා. ஆமேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ආමෙන් කිව්වට පස්සේ ஆமேன் சொன்ன கொஞ்ச நேரம் இருந்து பாஸ்டர் பார்த்து போறீங்களா? ආමෙන් කිව්වට පස්සේ පොඩ්ඩක් වෙලා ඉඳලා පාස්ටර්ව බලලා යනවා ඔයගොල්ලෝ. பாஸ்டர் உங்க பிரசங்கம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. පාස්ටර් ඔයාගේ දේශනාව හොඳයි. தம்பி நல்லா நீங்க பாடினீங்க, சூப்பரா ஆராதனை பண்ணீங்க. ඔයා හොඳට ගායනා කරා කියලා. குதிரை ஓடுற மாதிரி ஓடுறது, නමුත් අශ්වය දුවනවා වගේ දුවනවා. குதிரையை போல வேகமாய் ஓடுகிறது. අශ්වය වගේ ඉතා වේගමත් දුවනවා. இனிமேல் சபைக்கு வந்தீங்கன்னா, ආයේ සභාවට ආවොත් சபை முடிஞ்ச பிறகு සභාවේ වුණාම பாஸ்டர் பாருங்க, පාස්ටර්ව බලන්න, மக்களை பாருங்க, සෙනඟව බලන්න. நல்லா இருக்கிறீங்களா? හොඳින් ඉන්නවා. எங்க போன வாரம் நீங்க சபைக்கு வரலையே, ඇයි ගියේ සත්‍යවා සභාවට ආවේ නැත්තේ? எங்க உங்களை காணுமே, මොකද ඔයා දැක්කේ? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ඇයි ඔයා එක වගේ ඉන්නේ? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? ප්‍රශ්නද ඔයා? சார் உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன் හරි ඔයා වෙන යාත්‍රා කර. சொல்றீங்களா? කියනවාද? குதிரை ஓடுற மாதிரி ஓடுறீங்க. අශ්වය දුවනවා වගේ அது වේගෙන්. போட்டுருது இல்ல, குதிரை ஓடுவது போல. අශ්වය දුවනවා වගේ. வீட்டுல என்ன பண்ண போறீங்க? ගෙදර ගිහිල්ලා මොනවද කරන්නේ? இங்க இருப்பது, இங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க அவ்வளவு ஆசீர்வாதம். කොච්චර වෙලාව මේ ඉන්නවද ඔයාට ආශිර්වාද. எவ்வளவு நேரம் இங்க இருக்கீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். කොච්චර වෙලාවක් ඔයා මේ ඉන්නවද තරම් ආශිර්වාද. பாருங்க, இந்த அம்மாக்கு என்ன வயசுன்னு தெரியல எனக்கு. මේ සිස්ටර් ඔයාගේ වයස මොකක්ද කියලා දන්නේ නැල්ලු පාස්ටර්. வெக்கப்படுறாங்க. ඔය ලැජ්ජා හිතන්න එපා. 70 ඇත්තව 60 69 10 வயசுல வராங்களா பாத்தீங்களா? අවුරුදු 69යි දැන් වෙනව නේද? நம்மள அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? ගොඩක් අය මොනවද කරන්නේ? இவருக்கு 83 வயசு இருக்கு. අවුරුදු 83යි අර. பாருங்க, நாடு விட்டு நாடு வராரு. අටවල් අතරල රටකට. எனக்கு 72 வயசு. මට 72යි. ஆண்டவருக்காக வாழுங்க. මේ ස්වාමීන් වහන්සේ නිසා ජීවත් වෙන්න. தேவன் கேட்கிறார் දෙවියන් වහන්සේ 6ஆம் வசனத்துல, 6 වෙනි පදය. யதார்த்தமாய் பேசவில்லை, யதார்த்தமாய் பேசவில்லை. ඔව් ඒ කියන්නේ යථාර්ථම් කියලා කියන්නේ මොනවද அதுக்கு සිංහලෙන්? அர்த்தம் என்ன? உண்மையா பேசல. අවංකව කතා කරේ නැහැ කියලා කියනවා. ஏன் வரல சபைக்கு? ඇයි ඔයා සභාවට ආවේ නැත්තේ? உண்மை சொல்றது இல்ல. ඇත්ත කියන්නේ නැහැ යා. அந்த ஒருங்க, ஒரு பொய்க்கு 10 பொய். එක බොරුවකට බොරු 10ක් කියනවා. ஒரு தேண்டா போய் பேசுறேன்னா ඇයි ඔයා බොරු කතා කරන්න කියලා ඇහුවොත් அதுக்கு ஒரு பொய் சொல்லுவான். ඒකට එක බොරුවක් කියනවා. புரியுதா? ஏண்டா போய் பேசுறேன்னா ඇයි බං උඹ බොරු කරන්නේ බොරු කියන්නේ කියලා ඇහුවොත් ඌ ඒකට බොරුවක් කියනවා. ஏண்டா போய் உண்மை சொல்லுவானா? ඔය ඇත්ත කියයිද? ஏங்க போய் பேசுறீங்க, அதுக்கு ஒரு பொய் சொல்லுவான். இப்போ ඇයි ඔයා බොරු කියන්නේ කියලා ඇහුවොත් ඒකට එක බොරුවක් කියනවා. அவங்க பொய் தான் அவங்க வாழ்க்கையே. බොරු තමයි ජීවිතේම. தேவன் சொல்றாரு, ඊළඟට කියනවා நீ எனக்காக என்ன செய்தாய்? නුඹ මානිස මොනවද කළේ? ஒரு 4 காரியம் சொல்றேன். என்ன செய்தாய்? ඉදට ආගන්න. මානිස මොනවද කරේ කියලා දෙවන්නස්සේ ආනවා. මම කරුණු 4ක් ඔබට என்னை කියනවා. ரட்சித்தாரே. මාව ගැලවීමට ගෙනාවා නේද? எவ்வளவு பேர் ரட்சிப்பு இல்லை, ඈ எவ்வளவு பேர் ரட்சிப்பு இல்லை. කියන්නේ ලොකු ගැලවීමක්. இந்த இலங்கையில எவ்வளவு பேர் ரட்சிப்பு இல்லை. ගොඩාක් අයට මේ ලංකාවේ ගැලවීම නැහැ. பாருங்க, எங்கெல்லாம் ஜனங்கள் திரள் இருக்கிறாங்க. බලන්න කොච්චර සෙනඟ ඉන්නවද? நான் என்ன செய்தாய்? உனக்கு ரட்சிப்பு கொடுத்து என்ன பண்ண? ඔයාට ගැලවීම දුන්නා. இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறியா அந்த ரட்சிப்பு பற்றி? කවදාරි ගිහිල්ලා ඒ ගැලවීම ඔයාට දුන්න ගැලවීම පිළිබඳව කාටහරි කතා කරලා තියෙනවද? நன்மை செஞ்சேன் යහපත් දේ කරා சொல்லியிருக்கிறியா? කියයිද ඔබ කියනවද? உன்னை சுகமாக்கினேன் සුව කළා ඔයා කියයිද? யாரை சொல்லியிருக்கிறியா? කාටහරි කියලා තියෙනවද? உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் ඔයාට ජීවිතයක් දුන්නා சொல்லியிருக்கிறியா? කියලා තියෙනවද? உன் வியாதி சுகமாக்கினேன் ඔයාගේ රෝගේ සුව කළා சொல்லியிருக்கிறியா? කියලා තියෙනවද? எனக்காக என்ன செய்தாய்? මානිසා නුඹ මොනවද? இந்த 2027 ஆண்டு கேட்கிறாரு,
මේ 2025 What you have done for me in 2025. 2025 මා නිසා ඔයා කරන්නේ. I saved you. මම ගැලවීම දුන්නා. I give salvation. ඔයාට ගැලවීම දුන්නා. What you have done then? ඔයා මොනවද කරන්නේ? I give the Bible. මම බයිබලේ දුන්නා. என்ன பண்ணீங்க? මොනවද කරේ? இத சண்டே எடுத்து அடுத்த நெக்ஸ்ட் சண்டே தான். ඉරිදා අරන් ආවොත් ඊළඟ ඉරිදා තමයි. இந்த சண்டேயோட அடுத்த சண்டே தான். මේ ඉරිදා ඇර අනිත් ඉරිදා තමයි. காலையில திருப்தியா சாப்பிட்டீங்களா? හොඳට සන්තෝෂෙන් කෑවද? திருப்தியா ஜோம் பண்ணீங்க? பைபிள் வாசிச்சீங்களா? ඒ හොඳට සන්තෝෂෙන් කෑවද? හැබැයි සන්තෝෂෙන් ඔයා යාත්නා කරා. இந்த வாரம் எடுக்கிற பைபிள் இதோட அடுத்த வாரம் தான். මේ දවස් ගන්න බයිබලේ ඊළඟ සතියේ තමයි ගන්න. கேட்டா வேலை வேலை வேலை. ඇහුවොත් අහනවා වැඩ. பிள்ளை பிள்ளை பிள்ளை. ළමයා. வீடு வீடு வீடு. ගෙදර. சமையல் சமையல் சமையல். උයනවා. அப்புறம் நீங்களே இருக்க மாட்டீங்க. ඊට පස්සේ ඔබත් නැහැ. புரியுதா உங்களுக்கு? அது තේරෙනවා. தேவன் சொல்றாரு, දේවනාස කියනවා அதாவது அவர்கள் மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ඒගොල්ලන් පසුතැවිලි වෙන්නේ නැහැ කියලා කියනවා. வசனம் படி சொல்லுங்க. மனஸ்தாபப்படுகிறது இல்லை. 8வது வசனம் 6வது வசனம். மனஸ்தாபப்படுகிற ஒருவன். පදේ කියන්නේ සිස්ටර් ආයෙත් පදේ. මම ඇහුම්කන් දී ඇසෙමි. නොමුත් ඔහු ඊට ලෙස කතා නොකළේය. ඉතුලෙස්. මා කලේ කුමක්දයි කියා තමාගේ දුෂ්ටකම ගැන පසුතැවිලි වෙන කෙනෙක් නැත. மனஸ்தாபப்படுகிறது இல்லை. පසුතැවිලි වෙන්න කෙනෙක් නැත. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். මම ප්‍රශ්නයක් අහන්න. இத்தனை வருஷம் சபைக்கு வந்திருக்கிறீங்களே, මේ අවුරුදු ගානකම සභාවට ඇවිල්ලා තියෙනවා. வளர்ந்துருக்கிறீங்களா? වර්ධනය වෙලා තියෙනවද? இது வளருது, ශරීරේ වර්ධනය වෙනවා. இது வளருது, උඩ වර්ධනය වෙනවා. எல்லாம் வளருது. කොහොම වර්ධනය වෙනවා? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியே இல்லை. ආත්මික ජීවිතයක් නැහැ. அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? ஏழ்மையா இருந்தீங்க. එදා ඔබ දුප්පත් ලෙස හිටියා. அன்னைக்கு ஓடு வீடு, கூரை வீடு. එදා මේ පොල්ලතු නිවස. இன்னைக்கு மாடி வீடு. අද තට්ටු දෙකේ ගෙදර. அன்னைக்கு நடந்தே போவீங்க. එදා පයින්ම ගියා. இன்னைக்கு எல்லா வீட்லயும் 2 வீலர் இருக்குது. අද හැම ගෙදරකම 3 wheel තියෙනවා. 2 ඒ කියන්නේ බයික් තියෙනවා. பைக் இருக்குது, ஆட்டோ இருக்குது, ආටෝ තියෙනවා. கார் இருக்குது. කාර් තියෙනවා. அதெல்லாம் வளர்ந்துருக்கிறீங்க. ඒකෙන් වර්ධනය වෙලා තියෙනවා. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. එදා මුකුත් නැහැ. உடுத்திக் கொள்ளுக்கு சரியான உடுப்பு இல்லை. එදා ඉඳුම් හරියට නැහැ. இன்னைக்கு எதை உடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு உடுப்பு இருக்குது. අද කල්පනා කරන මොකක්ද අඳින්නේ කියන තත්ත්වයට ඇවිල්ලා තියෙන ඒ තරම් ඇඳුම් වැඩි වෙලා තියෙනවා. நீ சில வீடுகள்ல பாருங்க, பீரோ திறந்தா සමහර අල්මාරි ඇරියොත් அப்படியே கொட்டுது. එහෙම වැටෙනවා බිමට. புரியுதா புரியலையா? තේරුම් ගන්න. பீரோ திறந்தா அப்படியே கொட்டுது. ඒක අල්මාරි අරපු ගම රිදි ටික ඔක්කොම බිම. இந்த ஆளுது ஒரே ஒரு ரேக்கு தான், அந்த அம்மாவுக்கு 5 ரேக் வச்சுக்குது. මේ ස්වාමි පුරුෂයාට එක රැක් එකයි තියන්නේ. ඒ ගෙදර ඉන්න භාර්යාවට රැක් 5ක් තියෙනවා. இந்த ஆள் ஒரே ஒரு ஷெல்ஃப் தான், அந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு 5 ஷெல்ஃப் இருக்குது. ඒ තට්ටු தட்டு තියෙනවා. නෝනට ස්වාමි පුරුෂයාට එකම තට්ටුවයි තියෙන්නේ. திறந்தா கொட்டுது அப்படியே ட்ரெஸ். අරපුවම ඔච්චර. சுருட்டி வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள. ළමලා තියන්නේ දැන් ඔතලා තියන්නේ අල්මාරියේ. சொல்லுங்க, கர்த்தர் ஆசை வச்சிருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරලා තියෙනවා. அதுல எல்லாம் வளர்ந்து இருக்கிறோம். ඒ ඔක්කොගෙම වර්ධන වෙලා තියෙනවා. ஆனா இன்னும் ஜெபத்துல வளரல, යාත්නාවේ වර්ධන වෙලා නැහැ. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல, சாட்சி சொல்றதுல வளரல, කියන එකේ වර්ධන ஊழியத்துல வளரல, සේවයේ වර්ධන වෙලා නැහැ. புரோஜனமே இல்லை. කිසිම ප්‍රයෝජනයක්. கவனிங்க, அந்த வளர்ச்சி தான் இந்த வளர்ச்சியை தரும். ඒ වර්ධනය වීම තමයි මේ ආත්මික වර්ධනය දෙන්නේ. அந்த தேவனோடு இருக்கிற அந்த வளர்ச்சி தான் இந்த வளர்ச்சியை தரும். ඒක තියෙන වර්ධනය තමයි தேவன் சொல்றாரு, ඥානත් කියනවා எனக்காக என்ன செய்தாய்? මා නිසා ඔබ මොනවද කරේ? நம்பர் 1, නම්බර් 1 ரட்சிப்பை தந்தாரே, ගැලවීම දුන්නා නේද? என்ன செய்தேன்? මොනවද කරේ? கோடிக்கணக்கான இளைஞர்கள் ரட்சிப்பு இல்லை. කෝටි ගණන් මිනිස්සුන් ගැලවීමක් නැහැ ලංකාවේ. பிறகு உங்க வீட்டிலேயே உங்க சகோதரர்களுக்கு ரட்சிப்பு இல்லை, ඔබගේ ගෙදරම ඔබගේ සහෝදර සහෝදරින්ට ගැලවීම නැහැ. உடன்பிறந்தவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ඔබත් එක්ක ඉපදුනා අයට ගැලවීම නැහැ. ஆனா தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை தந்தார். දෙවියන්වහන්සේ ඔයගොල්ලන්ට ගැලවීම දුන්නා. தெரியலையா? தெரியுதா? තේරෙනවද? இப்ப என் வீட்டுல என்ன மட்டும் தான் அவர் ரட்சித்தார். ඔබගේ ගෙදර මාව විතරයි තෝරගත්තේ. என் சகோதரி ஒருத்தங்க, සහෝදරී மற்ற யாருமே ரட்சிக்கப்படல. අනිත් කවුරුත් ගැලවීම ලැබුණේ නැහැ. அப்ப தேவன் சொல்றாரு, දෙවියන්වහන්සේ කියනවා எனக்காக நீ என்ன செய்தாய்? මා නිසා නුඹ මොනවද කරේ? ரட்சிப்பை தந்தேன், ගැලවීම ඔබට දුන්නා. அறிவு தந்தேன், දැනගැනීම දුන්නා. ஆசீர்வாதம் தந்தேன், ආශිර්වාදය දුන්නා. வாழ்க்கை தந்தேன், ජීවිතය දුන්නා. நல்ல குடும்பம் தந்தேன், හොඳ පවුලක් දුන්නා. நல்ல வேலை தந்தேன், හොඳ රැකියාවක් දුන්නා. நல்ல ஆரோக்கியம் தந்தேன். හොඳ සුවය දුන්නා. எவ்வளவு பேர் பாரு மருத்துவமனையில போராடுறாங்க. කී දෙනෙක් බලන්න ඉස්පිතාලේ කී දෙනෙක් යුද්ධ කරනවද? இந்த ஐயாவுக்கு நிறைய பலவீனம் இருக்குது. 83 வயசு. අවුරුදු 83යි ගොඩාක් දුර්වලයි. எனக்கு நிறைய பலவீனம் இருக்குது. 72 எனக்கு ரொம்ப நிறைய பலவீனம் இருக்குது. අර අවුරුදු 72යි ගොඩාක් දුර්වලයි.
ஆனாலும் கூட නමුත් ஆண்டவருக்காக செய்வோம். ස්වාමීන් වහන්සේට මොනවාර அவன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்காக செய்வோம். ස්වාමීන් වහන්සේ කුසල් කරා கவனிங்க, கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා නැති කරගත්ත කවුරුත් ඉගන්නෙකුනේ නැහැ. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட நஷ்டப்பட்டதே இல்லை. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය නිසා වැඩ කරපු අය කවදාවත් ලොස් වෙලා නැහැ. தேவன் சொல்ல, எனக்காக என்ன செய்தாய்? දෙවියන් වහන්සේ අනෝම මා නිසා මොනවද කරන්නේ? ரட்சிப்பை தந்து என்ன செய்தாய்? ගැලවීම දුන්නා නුඹ මොනවද උඹට මට කරන්නේ? இந்த வேதத்தை கொடுத்த என்ன பண்ண? මේ බයිබලේ ඔයාට දුන්නානේ ඔයා මොනවද කරේ? யாருக்கையாலும் சொல்லிருக்கிறியா? කාටද කියලා තියෙනවද? யாருக்கும் பைபிள் ஆண்டு சொல்லி இருக்கிற 2 வார்த்தை බයිබලේ ඔයා කතා කරලා තියෙනවද? உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறியா? ළමයින්ට කියලා තියෙනවද? நம்பர் 3. நம்பர் 2, number 2 திறமைகளை கொடுத்தேன், தாளந்துகளை கொடுத்தேன், என்ன செய்தாய்? ඔයාට හැකියාව දුන්නා ඒ තරන්ත ඔයාට දුන්නේ මොනවද කරන්නේ නුඹ මට? திறமைகளை தந்தேன். හොඳ දේවල් දුන්නා ඔයාට. எல்லாருக்கும் ஒரே திறமை இல்லை. හැම කෙනෙකුටම හැම හැකියාව නැහැ. எல்லாருக்கும் வேற வேற திறமை. එක එක්කෙනාට එක එක හැකියාව තියෙනවා. எனக்கு இருக்கிற திறமை இவருக்கு இல்லை. මෙයාට තියෙන හැකියාව මට නැහැ. ஆனா இவருக்கு இருக்கிற திறமை எனக்கு இல்லை. මට තියෙන හැකියාව යාට නැහැ. இது எல்லாருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்கிறார். එක එක්කෙනාගේ හැකියාව දෙවන්නස් දීලා තියෙනවා. சிலருக்கு நல்ல பேசும் திறமை, කතා කරන්න පුළුවන් நல்ல හැකියාව, பாடும் திறமை, ගායනා කරන්න පුළුවන් හැකියාව, ஊழியத்துல நிறைய உதவி செய்யற திறமை, සේවයේදී විවිධාකාර සේවයේදී උදව් කරන இசைக்கரை வாசிக்கிற திறமை, කීබෝඩ් එක කියවන්න පුළුවන්, இந்த ගන්න පුළුවන්, இந்த மீடியால ஒர்க் பண்ற திறமை, මීඩියා වැඩ කරන්න நல்ல கம்ப்யூட்டர் திறமை, කම්පියුටර් දීලා තියෙනවා. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. දීලා තියෙනවා. என்ன பண்ணிருக்கிறீங்க? මොනවාද කරලා? உங்க பிள்ளைகள் நல்ல அறிவு கொடுத்துருக்கிறாரு. ඔබගේ දරුවන්ට උන් ඥානය දෙවනස්. கவனிங்க, தேவனுக்கு பயன்படாத உங்களுடைய திறமைகள் உங்களுக்கே பயன்படாது. දෙවියන් වහන්සේට උපයෝගී කරන්න බැරි ඔබගේ හැකියාව ඔබටම දවසකට ප්‍රයෝජනය වෙන්නේ. தேவனுக்கு பயன்பட சரீரம் உங்களுக்கு பயன்படாது. දෙවියන් වහන්සේට පාවිච්චි කරන්න බැරි ශරීරයේ දවසකට ඔබටම පාවිච්චි කරන්න බැරි. ඒ කියන්නේ சபையில வேலை செய்யுங்க, සභාවේ වැඩ කරන්න, பெருக்குங்க, අතු ගන්න, சேர் போடுங்க, කුටු දාන්න, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. டேய், சபையில போய் ஊழியம் செய்தான்னு சொல்லிக் கொடுங்க. ඒ ළමයින්ට කියලා දෙන්න පල්ලියට ගිහිල්ලා යමක් කරන්න, සේවයක් කරන්න කියලා. ரட்சிப்பை தந்தேன், ගැලවීම දුන්නා, என்ன செய்தாய்? මොනවද දුක් කරේ? திறமைகளை தந்தேன், අලංක දුන්නා, வரங்களை தந்தேன், හැකියාව දුන්නා, வல்லமையை தந்தேன், දීමනාවල් දුන්නා, என்ன செய்தாய்? බලය දුන්නා, මොනවද කරේ? அவனுக்கு பணத்தை தந்தேன், මුදල දුන්නා, என்ன பண்ணீங்க? මොනවද කරේ? அல்லது பணத்தை கொடுத்தாரு, என்ன பண்ணீங்க? මුදලට දුන්නා, මොනවද කරේ? ஒழுங்கு தசமா கொடுக்குறீங்களா? දස්ය කොටසවත් දෙනවා. ஒழுங்கு காணிக்கை போடுறீங்களா? පිළිවෙලට ඔබ පඳුරුවත් දානවා. சில காணிக்கை போடும்போது பாத்ரூம் போயிடுறாங்க. සමහරක් අය පඳුරු දාන වෙලාවෙදී නැගිටලා බාත්රූම් එකට යනවා. இல்ல காணிக்கை போடும்போது அப்படியே கண்ண முடி ஜெபிச்சுதான் இருக்கிறான். සම්මාදන් දානයම அவன் போய் அப்படி එහෙම යාත්‍රා කරගෙන. அவன் அப்படி நீட்டுறான், கை நீட்டுறான் பேக். බෑග් එක ஆவில அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்றான். காணிக்கை போய் வருமா தண்ணி குடிக்க போயிடுறான். පඳුරු දාන වෙලාව වතුර බොන්න යනවා. காணிக்கை வருது பை, அப்பதான் தண்ணி குடிக்க போறான். අර බෑග් එක අරගෙන ඉන්නවා පඳුරු ගන්න. එතකොට වතුර බොන්න යනවා. பிரசங்கம் பண்றவர் தண்ணி குடிக்க மாட்டேன்றா, இவன் தான் தண்ணி குடிச்சுனே இருக்கிறான் அடிக்கடி. දේශනා කරන එක නා වතුර බොන්නේම නෑ. හැබැයි අනිත් එක්කන වතුර බොන ඕගා. யதார்த்தமா இல்லை, අවංගව නෑ කියන. யதார்த்தமா இல்லை. අවංගව නෑ. இல்லைன்னா பரவாயில்ல. නැත්තම් ප්‍රශ්නයක් மந்தையில கடா இருக்குது, නෑ. மந்தையில் கடா இருக்குது. කඩයි கடா நல்ல புஷ்டி. එළු රැළ ඉන්නවනේ. ඒකේ ඉන්නවා මේ එළුවෙක්. மந்தை வீட்டுல நல்ல காசு 500 நோட்டுக்குது. ගෙදර හොඳ 500 කොළ තියෙනවා. ஆனா இங்க வரும்போதெல்லாம் 10 ரூபா நோட்டு தான் போடுறது. පල්ලියට එනකොට අර ඉරිච්ච 10 කොළේ තමයි ගේන්නේ. யதார்த்தமா இல்லை. අවංකව නෑ. ஒரு பழைய பாட்டு, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாது நாட்டினை. ඒ සින්දුවක් තියෙනවා. කොච්චර කාලයක් මාව රවටනවද මේ රටේ. இவரை ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்தலாம், அவரை ஏமாத்த முடியாது. මාව රවටන්න පුළුවන්, යාව රවටන්න පුළුවන් දෙවනාසවර. யதார்த்தமாய் අවංක அவனுக்கு ரட்சிப்பை தந்தேன், ගැලවීම දුන්නා, என்ன செய்தாய்? මොනවද කරේ? கிருபைகளை தந்தேன், කරුණාව දුන්නා, என்ன செய்தாய்? මොනවද කරේ? அந்த அம்மாவுக்கு நல்ல கிருபை இருக்குது. අර අම්මට තියෙනවලු කරුණාව. இந்த அம்மாவுக்கு நல்ல கிருபை இருக்குது.
මෙයාට කරුණාව තියෙනවා. ஆனா எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனா எல்லாரும் ஏதோ ஒன்றா இருக்க முடியும். සියලු දෙනා කොම එක වගේ ඉන්න බෑ. නමුත් සියලු දෙනා මොකක් හරි එකක් වෙන්න පුළුවන්. சொல்லுங்க, தேவனே කියන්න දෙවියන් වහන්සේ நீங்க நீங்க கொடுத்தீங்க, ඔබ වහන්සේ දුන්නා. உங்களையே திருப்பி தரேன்டவரே. ඔබ වහන්සේට මම නැවත වාරයක් දෙන්න. ஆமென். இந்த வாழ்க்கையை தந்தீங்க, මට ජීවිතය දුන්නා. இந்த வாழ்க்கை உங்க கையில கொடுக்குறேன். මගේ ජීවිතය මම ඔයාලට දෙන්න. எனக்கு பணம் கொடுத்தீங்க, මට සල්ලි දුන්නා. அந்த காசு உங்களுக்கு தரேன். ඒ සල්ලි ඔයාලට දෙනවා. திறமை தந்தீங்க, හැකියාව මට දුන්නා. திறமை தரேன். ඒ හැකියාව ඔබ වහන්සේට දෙනවා. ஆரோக்கியம் கொடுத்தீங்க, සුවය දුන්නා. இந்த ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ඒ සුවයෙන් මම ඔයාලට දෙන්න. எனக்கெல்லாம் அதாவது இருதய 15 வருஷம் எனக்கு பைபாஸ் ஆச்சு பண்ணி. බයිපාස් කරලා අවුරුදු 15ක් වෙනවා. 18 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். අවුරුදු 18ක් මම කියලා. நிறைய பலவீனங்கள், මට මොකක් දුර්වල. ஆனா ஓடிக்கொண்டே இருக்கிறேன். නමුත් දුවනවා. எனக்கு ரொம்ப நாளா ஒரு 4 வருஷமா எனக்கு ஸ்கின் அலர்ஜி, சரீரம் முழுக்க. මේ අවුරුදු 4ක් විතර මේ ශරීරෙම ස්කින් කියන සමේ යම් எத்தனையோ மருந்து சாப்பிட்டேன். කොච්චරද බේත් බිවා. ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், கூடும், ஒரு நாள் குறையும். වැඩි වෙනවා ආය අඩු වෙනවා. உடம்பு ஃபுல்லா இருந்தது. මුළු ශරීරෙම. ஆனா அதுக்காக நான் நிறுத்துறதில்ல ஊழியத்தை. ඒ නිසාම සේවය නැවතුවේ නැහැ. ஓடுவேன். දුවනවා. ஆமென் சொல்லுவீங்களா? ආමේන්. யதார்த்தமாய் අවංකව தேவன் சொல்றாரு, மனஸ்தாபப்படுறது இல்ல. පසුතැවිලි වෙන්නෙම නැහැ විසන. இந்த 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 வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா? இப்ப இருக்கிற வாழ்க்கை, මේ ජීවිතේ දැන් තියෙන ජීවිතේ ඔයාලට තෘප්තිමත්ද? இந்த ஜெபம் போதுமா? මේ ආත්මය ඇතිද? இந்த வேத வாசிப்பு போதுமா? මේ වචනේ කියවීම ඇතිද? இந்த ஊழியம் போதுமா? මේ සේවය ඇතිද? தேவனோடு இருக்கிற அந்த உறவு போதுமா? විශ්වාසිත තියෙන සම්බන්ධතාවය ඇතිද? நான் 55 வருஷமா நான் பைபிள் படிக்கிறேன். අවුරුදු 55ක් මම බයිබලෙ කියවනවා. இவ்வளவுதான் தெரிஞ்சது. අර පොඩ්ඩයි ගන්න දෙන්න දන්න. இந்த யூடியூப்ல என் பேர் போட்டீங்கன்னா 6300 பிரசங்கம் வரும். YouTube එකේ 6300 දේශනාවක් වෙනවා මගේ නම දැම්මොත්. என் பேரை போட்டீங்கன்னா ஸ்டீவன் தேவகுமார் போட்டீங்கன்னா ස්ටීවන් දේවකුමාර් කියලා ගාපු ගමන් 6300 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 6300 දේශනාවක් එයි. ஆனா இன்னும் ஒரு அறிய வேண்டிய கொஞ்சம் தான் அறிஞ்சிருக்கிறோம். මම තාම උන්වහන්සේව චුට්ටයි ඇතට. 53 வருஷம் ஊழியம் பண்றேன், අවුරුදු 51ක් මම දේවනාසී සේවය கொஞ்சம் தான் பண்ணியிருக்கிறேன். ඉච්චර තමයි. சொல்லுங்க, இன்னும் வளரணும், කියන්න මම තාම වර්ධන වෙන්න ඕන. හalleluya. இன்னும் தேடணும், තාම හොයන්න ඕන උන්වහන්සේ. இன்னும் ஒரு ஊழியம் பண்ணணும். අව සේවය කරන්න ඕන. தேவன் சொல்றாரு, දේවනාසී කියනවා என்ன செய்தாய்? මොනවද කරේ? ரட்சிப்பை தந்தேன், ගැලවීම දුන්නා. என்ன செய்தாய்? මොනවද කරේ? சுகம் தந்தேன், සුවය දුන්නා. என்ன செய்தாய்? මොනවද කරේ? நல்லா சாப்பிட்டு நல்லா புசு புசுன்னு இருக்கிறோம். අපි කාලා උඹ සුත්තිය ඉන්නවා මාතර. இதுக்கு ஒரு மேக்கப், ඔළුවට එක මේකප් එක. இதுக்கு ஒரு மேக்கப், මේකට එක මේකප්. இதுக்கு ஒரு மேக்கப், මෙතනට එක මේකප් එක. இதுக்கு ஒரு மேக்கப், මේ ඇඟිලි වලට එක මේකප්. நகத்துக்கு ஒரு மேக்கப், කකුලේ මේකප්. இதுக்கு ஒரு மேக்கப். එතන මේකප්. என்ன செய்தாய்? මොනවද කරේ? புரியல, அந்த வருஷம் படிங்க. என்ன செய்தாய்? මොනවද කරේ කියලා ඒ වචනේ කියවන්න. என்ன செய்தாய்? හත්වෙනි පදේ කියවන්න. வாகனம் தந்தேன், என்ன செய்தாய்? ඔයාට වාහනේ දුන්නේ මොනවද කියලා? நல்ல வாழ்க்கையை தந்தேன், என்ன செய்தாய்? ජීවිතයක් දුන්නා මොනවද කරේ? நல்ல சபையை தந்தேன், என்ன செய்தாய்? සභාවක් දුන්නා මොනවද කරේ? நல்ல பாஸ்டரை தந்தேன், என்ன செய்தாய்? පාස්ටර් කෙනෙක් දුන්නා මොනවද කරේ? சொல்ல, ரட்சிப்பை தந்தேன், උන්වහන්සේ කියනවා என்ன ගැලවීම செய்தாய்? මොනවද කරේ? அபிஷேகம் தந்தேன், ආලේපය දුන්නා මොනවද කරේ? என்ன செஞ்ச? මොනවද කරේ? வாய்ப்புகளை தந்தேன். හොඳ අවස්ථාවන් වලට දුන්නා. இது வாய்ப்பு இல்லையா? මේක අවස්ථාවක් නෙවෙයිද? இந்த வாய்ப்பு இன்னும் அடுத்த வருஷம் வருமான்னு தெரியல. මේ අවස්ථාව ඊළඟ අවුරුද්ද එයිද කියලා දන්නේ නැහැ. என்னுடைய வாழ்க்கையில அதாவது 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். පළවෙනිදා උදේ ඉඳලා මේ එන ගිය පළවෙනිදා ඉඳලා අද වෙනතුරු නොකඩව දේශනා කරගෙන ඉන්නවා. நான் திங்கட்கிழமை இந்தியாவுக்கு போறேன், මම ලංකාවට ඉන්දියාවට යනවා සඳුදා. செவ்வாய்க்கிழமை திரும்ப எனக்கு தொடர்ந்து கூட்டங்கள். අඟහරුවාදා ඉඳලා දිගටම රැස්සින්. நிறைய பலவீனம் இருக்குது. ගොඩාක් දුර්වලයි. தேவன் தந்த வாய்ப்பு. දෙවියන්වහන්සේ දුන්න අවස්ථාව. நான் முடியாதுன்னு சொல்லலாம், බෑ කියලා කියන්න පුළුවන්. என்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். කාටවත් කවුරුත් මොනුත් ஏதோ ஒன்று சொல்லலாம், ඔක්කොම කියයි. இல்லைங்க உடம்பு சரியில்லை, මට ශරීරය අර නැහැ. இல்லை எனக்கு அது வாய்ப்பு சரியில்லை, ஏதோ ஒன்று சொல்லலாம். මොනවාරි කියයි. ஆனாலும் නමුත් தேவன் தந்த வாய்ப்பு, දෙවියන් වහන්සේ දුන්න இல்ல சொல்ற අවස්ථාව. தேவன் தந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது உங்களுக்கு. මේ අවස්ථාව එට තියෙයිද කියලා දන්නේ නැහැ. நாளைக்கு இருக்குமா?
පිට ගියයිද? உள்ள போனதான் மூச்சு, வெளியே போனா போச்சு. ඇතුළට ගියොත් உள்ள போனா மூச்சு, வெளியே போனா போச்சு. එළියට ගියොත් ඉවරයි. ராத்திரி தூங்குறோம், යාලි කියනවා எழுந்து போமா නැගිටයිද? தெரியாது. දන්නේ නැහැ. காமராஜர், நேரு, ඔව් ඒ කියන්නේ இவங்க எல்லாம் தூங்குதே செத்து போயிட்டாங்க. අන්නද මේ කියපු නම් අය හිටපු ටොප් අය ඉන්දියාවේ කාමරාජර් නේරු කියලා இவ்வளவு சினிமா ஆக்டர்லாம் සිනිමා ඇක්ටර්ස්ලා தூங்குதே செத்து போயிட்டாங்க. ඒගොල්ලෝ නිදීගෙන ඉන්නකොට දැන් මැරුණා. இந்த வாரம் கூட ஒரு சினிமா ஆக்டர் தூங்குதே செத்து போயிட்டார். මේ ගිය සතියේ එක්කෙනෙක් නිින්දේදීම එයා මැරුණා. சொல்லுங்க, ஆண்டவரே ස්වාමිනී படுத்து உறங்கி விழித்தெழுவேன். මම නිදියගෙන ආපහු වැරෙනවද? அவர் அழகா பாட்டார், படுத்து உறங்கி விழித்தெழுவேன். බලන්න ලස්සනයි. මම නිදියක කියන්නේ නිදාගෙන ඉඳන නිින්ද ගිහලා ආපහු නැගිටිනවා මම. கொஞ்சம் தொட்டு பாருங்களேன், துடிப்பு இருக்குதா? එහෙම අල්ලලා බලන්න අර துடிப்பு இருக்குதா? இருக்குதா? ඒක இல்லைன்னா என்ன அர்த்தம்? මාටි වැඩ කරනවද? இல்லைன்னா என்ன அர்த்தம்? නැත්තම් මොකද? போயிடுச்சுன்னு அர்த்தம். ගියා කියලා අත්තේ. தொட்டு பாருங்க, මෙම අල්ලලා බලන්න. தொட்டு இருக்குதா? මාටි වැඩ නේද? துடிக்குதா? என்ன இல்லைன்னா என்ன அர்த்தம்? මොකද වෙන්නේ? இல்ல என்ன அர்த்தம்னு? නැත්තම් මොකද? எவ்வளவு நேரம் ஆகும் நிக்கிறதுக்கு? කොච්චර වෙලාවකද මේක නතර වෙන්නේ? உங்களுக்கு கேட்குறேன், எவ்வளவு நேரம் ஆகும் நிக்கிறதுக்கு? second. I don't know, 1 second. 1 செகண்ட் முடிஞ்சிடல. சொல்லுங்க, நாடி துடி கொடுத்தீங்க. சொல்லுங்க எல்லாரும், වෙනස් කියන්නේ මේක අල්ලගෙන சொல்லுங்க. நல்ல கண்ணு கொடுத்தீங்க, වැඩ කරන්න වාසය நல்ல கண்ணு கொடுத்தீங்க, උඩ ඇස් දුන්නා. நல்ல காது கொடுத்தீங்க, උඩට කන් දුන්නා. நல்ல வாய் கொடுத்தீங்க, උඩට කට දුන්නා. நல்ல கால் கொடுத்தீங்க. උඩට කකුල් දුන්නා. சொல்லுங்க, கேட்கும் காதுகள், ඇසීමට කන්ද, படிக்கிற நல்ல கண்கள், කියවන්න මට ඇස්ද, ஓடும் கால்கள். දුවන්න මට කකුල් என்ன செய்தாய்? දුන්නා. නමුත් මොනවා? I give salvation. මම ගැලවීම දුන්නා. What you have done for that? එයා මොනවද කරේ ඒකේ? I have given my Holy Spirit. මම සුදාත්මෙන් වහන්සේ දුන්නා. What you have done for that? මොනවද කරේ ඒකේ? I have given my redemption. What you have done that? මගේ ආශිර්වාදය දුන්නා. මොනවද I කරේ? have given talents. තලන්ත මම දුන්නා. What you have done that? මොනවද කරේ? I have given opportunities. අවස්ථාවන් ඔයාට දුන්නා. What you have done that? මොනවද කරේ? So தேவனே, දෙවියන් වහන්සේ ஒன்றும் பண்ணல. මම මුකුත් In කරේ 2025, 2025 I will use what you have given. ඔබ වහන්සේ මට දුන්නේ මොනවද? ඒක මම පාවිච්චි කරන. හalleluya. தேவன் தந்த ஒன்றை பயன்படுத்துங்க, දෙවියන් වහන්සේ දුන්නා දේ පාවිච්චි කරන්න. இல்லையே பாழாயிடும். නැත්තම් විනාශ වෙනවා. இந்த வசனத்தை வீட்டில் வாசிங்க, 8வது அதிகாரம் வாசிங்க. විතර ගිහිලා එරේමියා 8 වෙනි පරිච්ඡේදය அவர் කියවා. சொல்றாரு, நான் பார்த்தேன், මම බැලුවා ஒருத்தர் கூட சரியில்லை. එක්කෙනෙක්වත් හරිය නැහැ. குதிரை ஓடுற மாதிரி ஓடுறான். අස්සය දුවනවා වගේ දුවනවා. ஆனா சபைக்கு எப்படி வரும்? සභාවට එනකොට කොහොමද? தள்ளாடி தவழ்ந்து அப்படி. සභාවට එනකොට ඉන්නේ වෙනි ලොල්ලි ගාගෙන ඒ වගේ තමයි. அப்பா, இயேசுவே. අපාඩා ඒසුනි කියලා වාඩි වෙනවා. ஆனா கல்யாணத்துக்கு வேகமா போறோம். නමුත් වෙඩින් එකට වර්ණින් වේග என்னை பார், என் அழகை பார். මාව බලපන් මගේ ලස්සන බලපන්. ஆனா சபைக்கு எப்படி வரும்? සභාවේ 4 பாட்டு முடிஞ்சிருது, පාට් සින් ගීත பாதி பிரசங்கத்துல வரும். දේශනා භාගයකින් එනවා. காணிக்கலாம் எடுத்து முடிச்ச பிறகுதான் வரும். සම්මාදම් ඔක්කොම ගත්තට පස්සේ තමයි එන්නේ. என்ன செய்தாய்? මොනවද කරේ? ஜெபம் பண்ணலாமா? යාත්‍රා ஏன் ஜெபிப்பார்? ஆமா.